கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை எரேமியா 1 அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். They will fight against you, but they shall not prevail against you. For I am with you, declares the Lord, to deliver you. என்று நாம் பார்க்கின்றோம். அவர்கள் உனக்கு விரோதமாக போராடினாலும் வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் உன்னை விடுவிக்க கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எரேமியாவுக்கு விரோதமாக யூத மக்கள், பல நாட்டை சார்ந்தவர்கள் இருந்த போதும் எரேமியா அவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை, தீர்க்க தரிசனத்தை சொல்லுகின்ற நேரங்களிலும் ஆண்டவர் அந்த ஜனங்கள் எல்லாரையும் அவனுக்கு விரோதமாக எழும்ப பண்ணுகிறார். ஆனாலும் அவர்கள் ஒருவராகிலும் அவரோடு கூட போர் செய்தும் எதிர்த்து நின்றும் எரேமியாவை வெற்றி கொள்ள முடியவில்லை. அவர்களெல்லாம் தோற்றுப்போனார்கள் என்று தான் நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ சூழ்நிலைகளிலே அவருக்கு பாடுகளும் வேதனைகளும் வந்தாலும் கூட கர்த்தர் அவரை கொண்டு செய்ய நினைத்த காரியங்களெல்லாம் நிறைவேற்றி முடித்தார் என்று தான் நான் வாசிக்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதினால் எதிரடையாக யார் வந்தாலும் எது வந்தாலும் நம்மை மேற்கொள்ள முடியாது என்கின்ற ஒன்றை இந்த காலையிலே நாம் அறிந்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே நம்மை நடத்தி செல்வாராக. ஆமென்.